எல்லாருக்கும் வணக்கம். சீமான் கேஸ் உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் தமிழக அரசியலில் ஒரு பேசும் பொருளாகவே இருக்கு. அப்படி என்ன விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் உறவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் சினிமாவில் ட்ரை பண்ணும் போதே சினிமாவில் இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமி கூட தொடர்பில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஒரு கோயிலில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தாலி மட்டும் தான் கட்டலை, மாலைலாம் மாற்றிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்தரங்க வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த 6 தடவை இவர் கருக்கலைப்பு பண்ணியிருக்காரு. அதாவது மாலை தான் நான் மாற்றிக்கினீங்க மாமா, தாலி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் எடுத்து கொடுக்கும் போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் சுயமரியாதைக்காரன், நான் எப்படி தாலி கட்ட முடியும், தாலியெல்லாம் கட்ட முடியாது, மாலை தான் மாத்திக்கிட்டோமே அது போதும் அப்படின்ற மாதிரிலாம் நடிகை விஜயலட்சுமி என்ன பண்ணியிருக்காரு, ஏமாத்திருக்காரு. இது மட்டும் ஏமாத்தல, 6 முறை என்ன பண்ணியிருக்காரு, கருவுக்கு அதாவது குழந்தைய கொடுத்துட்டு அந்த கரு என்ன பண்ணியிருக்காரு 6 முறையை கலைச்சிருக்காரு. இது பயங்கரமான ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பாலியல் வழக்குல இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை உயிரை என்ன பண்ணியிருக்காரு, இவர் சாகடிச்சிருக்காரு, இவருடைய பர்மிஷனோட இவர் என்ன பண்ணாரு, இந்த கரு கலைச்சிருக்காங்க. அது பயங்கரமான ஒரு குற்றமா இருக்க கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இவருக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாரோ உடனே என்ன பண்ணுவாரா, மதுரைக்கு விஜயலட்சுமியை கூப்பிடுவாரா, ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் இவர் ஏதாவது புக் பண்ணுவாரா, கூப்பிட்டு என்ன பண்ணுவாரா, வாங்க மதுரைக்கு வாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, உங்க கூட நான் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா மனு எழுத்துறதுலாம் போவோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை என்ன பண்ணியிருக்காரு, நிறையவே என்ன பண்ணியிருக்காரு, பயன்படுத்தி இருக்காரு சொல்லலாம். அதாவது தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக விஜயலட்சுமி என்ன பண்ணியிருக்காரு, பயங்கரமா பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு கேஸ் விவகாரம் என்ன பண்ணுது, தெல்ல தெளிவா சொல்லுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நடிகை விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த சீமான் அவர்கள் என்ன பண்றாரு, காளிமுத்து மகள் கயல்விழி என்ன பண்றாரு, திருமணம் பண்ணிக்கிறாரு. நான் தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் ஒரு ஈழ பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஆரம்பத்துல கொக்கரிச்ச சீமான் அவர்கள் ஒரு தமிழர் இல்லாத தெலுங்கர் என்ன பண்ணிருக்காரு, கல்யாணம் பண்ணி. இதுவும் நிறைய பேசும் பொருளா இருந்தது. இப்படி எல்லாம் இருக்கும்போது தமிழை தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பேசும்போது அப்படியெல்லாம் பேசின்னு வந்த சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க சங்கியாவே அண்ணன் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் என்ன பண்ணாங்க, ரொம்பவே அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவர் கூடவே இருப்பாங்கல்ல அந்த தம்பிகள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. நம்ம கேஸ் விவகாரத்துக்கு வருவோம். 2011 என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் வழக்கு போடும் போதெல்லாம் விஜயலட்சுமியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா சாட்டை துறைமுருகன் என்ன பண்ணிருக்காரு, காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு. மாமா வருவாருங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கேஸ் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, வாபஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமி அவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தான் இந்த கேஸை பொது வெளியில கொண்டு ரொம்ப பிரபலமாக்குறது கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இந்த கேஸ் விவகாரத்தை என்ன பண்ணிருக்காங்க, விஜயலட்சுமி ரொம்ப ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணது மாத்திரம் இல்லாம எல்லா எவிடன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த வீரலட்சுமி என்ன பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹெல்ப் பண்ணிருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அண்ணனுடைய விழுதுகள் தம்பிகள் விஜயலட்சுமி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமி அக்கா என்ன பண்ணிருக்காங்க, சரிமா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த கேஸ் வீரியம் அடையும் பொழுது தனக்கான ஆபத்துகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நமக்கு கன்ஃபார்மா ஜெயில் இருக்குப்பா, நம்ம வழக்கு நம்ம அவங்க போட்ட வழக்குல நிச்சயமா நம்மளுக்கு எதிராக தீர்ப்பு வரும் அப்படின்னு சுதாரித்து கொண்ட சீமான் அவர்கள் ஒவ்வொரு தாட்டையும் என்ன பண்றாரு, விஜயலட்சுமியை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது கடைசியா கொடுத்த கேஸ் என்ன பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்காவே என்ன பண்றாங்க, ஃபைல் பண்ணிடுறாங்க. இது கேஸ் என்ன பண்ணிருக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உயர்நீதிமன்றத்தில் போகும்போது தனக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்யணும், நான் இந்த வழக்குல ஆஜராவதுல நீக்கணும், இந்த வழக்கே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு வழக்கை தாக்கல் பண்றாரு. இந்த வழக்கெல்லாம் விசாரிச்ச நீதிபதி ஐயா என்ன பண்றாரு, இல்ல இந்த வழக்கு ஏற்றதுக்குரிய வழக்கு தான், அதாவது 4 வாரத்துக்குள்ள பதில் தரணும். இந்த வழக்குல சீமான் அவர்கள் பாலியல் ரீதியா விஜயலட்சுமி துன்புறுத்தி இருக்காரு, கருவை கழிச்சிருக்காரு, எல்லா ஆதாரமும் எவிடன்ஸும் கரெக்டா இருக்கு. அதனால இந்த கேஸ என்ன பண்ணணும், விசாரிக்கணும். இந்த கேஸ்ல இவர் நேரில் ஆஜராகிறதுக்கு விலக்கு தர முடியாது, நேரில் ஆஜரே ஆகணும். இந்த கேஸை நான் பண்ண மாட்டேன், டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, நீதிபதி இளந்திரை என்ன பண்ணிருக்காரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இப்ப 4 வாரத்துக்குள்ள போலீசார் என்ன பண்ணணும், எல்லா தரப்பு விசாரணையும் முடிச்சுட்டு அந்த எல்லா எவிடன்ஸ் என்ன பண்ணணும், கோர்ட்ல என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். அதற்கான வேலைகள் தான் காவல்துறை மும்முரமா
எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்குல வந்து 15 பேர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க. சாட்சிகளை விசாரிச்சதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் இந்த தப்பு செஞ்சாரு, அதாவது சீமானுக்கு ஆப்போசிட்டாவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாட்சிகள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, விஜயலட்சுமியை சீமான் ஏமாத்தினாரு, அவருக்கு வந்து எப்பெல்லாம் அவருக்கு தோணுதோ அப்பெல்லாம் விஜயலட்சுமியை கூப்பிட்டு 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்க, அவரு சீரழிச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காரு, கருவை கழிச்சிருக்காரு 6 தடவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து காவல்துறை என்ன பண்ணிருக்கு, எல்லா எவிடன்ஸும் சேகரிச்சு இருக்கு. குறிப்பா வந்து சீமான் அவர்கள் கரு கலைக்கும் பொழுது கணவர் அப்படின்ற இடத்துல வந்து சைன் போட்டிருக்காரு. சோ இந்த சைன் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த எவிடன்ஸ், இந்த ஷீட், இந்த டாக்குமெண்ட்லாம் என்ன பண்ணிருக்காங்க, காவல்துறை என்ன பண்ணிருக்கு, சீல் போட்ட ஒரு கவர்ல என்ன பண்ணிருக்கு, பத்திரப்படுத்தி வச்சிருக்கு. இது போக என்ன பண்ணிருக்காங்கன்னா, சீமானுடைய ஆண்மையை பரிசோதனைக்கணும், அதே போல அவருடைய குரலையும் என்ன பண்ணணும், பரிசோதனைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கோர்ட் என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்கு. சோ இதன் அடிப்படையில சீமான் அவர்களுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு காவல்துறை ரொம்ப தீவிரமா இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சீமான் நிச்சயமா விஜயலட்சுமி சீரழித்தாரு, பாலியலுக்கு உட்படுத்திருக்காரு, கருவை கலைச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காரு. அதனால இந்த வழக்கு வந்து நிச்சயமா தீர்ப்பு கொடுக்கப்படும். ஒருவேளை விஜயலட்சுமியே இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், ஏன்னா அவங்க தெரியல நிறைய வாட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க தம்பிகள்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, அண்ணனுக்கு இது மாதிரி இக்கட்டா இருக்குங்க, அண்ணன் உள்ள போயிட்டு அவங்களை எப்படி காப்பாத்துவாரு, நிச்சயமா அண்ணன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு தடவை விஜயலட்சுமி இப்படி பேசி 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 வழக்கை வாபஸ் வாங்கி பெங்களூருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த தடவை அப்படி பண்ண முடியாது. உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா இளந்திரையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை விஜயலட்சுமியே இந்த கேஸை வாபஸ் வாங்கினாலும் காவல்துறை இந்த கேஸை எடுத்து நடத்தி சமர்ப்பிக்கணும், அதாவது அவருக்கு எதிரான குற்றங்களை வந்து நிரூபிச்சு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு அதிரடியான தீர்ப்பு என்ன பண்ணிருக்காரு ஐயா இளந்திரையன் வந்து என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. அதனால விஜயலட்சுமி கேஸ் வாபஸ் ஆனாலும் கவலை கிடையாது, ஏன்னா இது காவல்துறை விசாரணைக்கும் தீவிர விசாரணை செஞ்சு 4 வாரத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல தான் நிச்சயமா சீமான் அவர்கள் வந்து நிற்கிறாரு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை சீமான் அவர்கள் குற்றம் செஞ்சிட்டாரு, அவர் மேல சொன்ன பழிகள்லாம் உண்மைதான், விஜயலட்சுமி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு, பாலியல் ரீதியா உட்படுத்திருக்காரு, கருவை கலைச்சிருக்காரு, இதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் அவருக்கு என்ன பண்ண போறாங்க, ஜெயில தூக்கி உள்ள போட போறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. பெயில் கூட கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியல. ஏன்னா சட்டங்கள் வந்து இப்போ புதுசா வந்து கடுமையாக்கப்பட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கிற குற்றங்களை நிரூபித்தாலோ குற்றங்கள்ல ஈடுபட்டாலோ அதிகபட்சமான தண்டனைகள், ஜாமீன் இல்லாத தண்டனைகள் சொல்லிட்டு நிறைய தண்டனைகள் என்ன பண்ணிருக்காங்க, கடுமையாக்கி இருக்காங்க. இந்த மசோதா சைன் ஆகி பாஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இன்னும் பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஆனா அவருக்கு நிரூபிச்சாட்டாங்க 6 வருஷம் அவருக்கு வந்து ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த காலகட்டத்துல இந்த இடைவெளியில நாம் தமிழர் கட்சி யாரு காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுது. ஒருவேளை அண்ணன் 6 வருஷம் உள்ள போயிட்டாரு, 6 வருஷம் கழிச்சு வெளியே வரணும், நாம் தமிழர் கட்சி இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்பவே ஒரு சில கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. என்னன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை முழுமையா கைப்பற்றுற ஒரு துணியில தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பரவலான பேச்சுகள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சி சின்ன பின்னமா ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அண்ணன் மூளை இங்கதான் செயல்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் நான் ஜெயிலுக்கு போய் 6 வருஷம் நான் தண்டனை சிறைச்சாலையில தண்டனை அனுபவிச்சா நாம் தமிழ் கட்சி என்னுடைய குடும்ப கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு தன்னுடைய மனைவி கயல்விழிய போட்டிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காளியம்மாள் அந்த பொதுச் செயலாளர் பதவி கேட்டாங்க, அதனாலதான் வந்து 2 பேருக்கும் ஒரு முற்றும் மோதலும் போக்கு சண்டைகள் உருவாகி காளியம்மாள் வெளியே போனதா அரசல் பரசலா பேசுறாங்க. சோ நாம் தமிழ் கட்சியில பொதுச் செயலாளர் பதவி தன்னுடைய மனைவிக்கு ஏன் கொடுக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான், அந்த ரீசனாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளராகவே அவர் செயல்பட்டாலும் ஜெயிலுக்குள்ள இருந்து கட்சி எப்படி சீர்படுத்த முடியும், எப்படி நடத்த முடியும், அதுக்கு
பதவிக்கு இங்க பொதுச் செயலாளர் என்னுடைய ஜெராக்ஸா என்னுடைய நிழலா கயல்விழி இருப்பாங்க, நாம் தமிழ் கட்சியை அவங்க கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கயல்விழியை நியமிக்கிறதுக்காக அண்ணன் என்ன பண்றாரு, உத்தேசமா அறிவிக்க போறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அறிவிச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு தண்டனைகள் வந்து உறுதியாகிறன்னு ஒரு டைம்ல வந்து என்ன பண்ணுவாரு, என்னுடைய இடத்துல இருந்து என்னுடைய மனைவி என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க, அவங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் அந்த தடா சந்திரசேகரன் இறந்த பிறகும் அந்த பதவிக்கு இன்னும் யாரையும் கொண்டு வரல, தன்னுடைய மனைவியை தான் கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, உட்கட்டமைப்புகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வருகிற செய்திகள் சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் இதான் சொல்றாங்க. சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மேல தொடரப்பட்ட விஜயலட்சுமி அக்கா தொடர்ந்த இந்த பாலியல் வழக்கு ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த கேஸ் இப்படி முடிஞ்சிடும், என்னப்பா லாஸ்ட் மினிட்ல வந்து அக்கா விஜயலட்சுமி அக்கா வந்து வாபஸ் வாங்குவாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா இங்க இந்த வாட்டி அப்படி நடக்காது. ஏன்னா நீதிபதியா இளந்திரையா சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். விஜயலட்சுமியே வாபஸ் வாங்கினாலும் இந்த கேஸ் நடக்கும், இவர் மேல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றது எல்லாருமே என்ன பண்றாங்க, சட்ட வல்லுநர்கள் கூட என்ன பண்றாங்க சொல்றாங்க. சோ இப்படியா இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி அதோகதியா போயிடக்கூடாது, நிர்கதியா நிக்க கூடாது அப்படின்றது தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு தன்னுடைய மனைவி என்ன பண்றாரு, உள்ள கொண்டு வர்றாரு. இப்போ அரசியல், வாரிசு அரசியல், அந்த அரசியல் இந்த அரசியல் சொல்லிட்டு அண்ணன் விமர்சிக்க முடியாது, வாயை மூடிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். இப்படிதான் ஒரு போக்கு இருக்குது. சோ அண்ணனுக்கு விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.